இனிமேல் தாவேகாவின் காலம் தமிழக மக்களின் காலம். தளபதி அவர் இருக்கிற வரை அவர் தான் முதலமைச்சர். இன்னும் 20-30 வருஷம் அவர் தான் முதலமைச்சராக இருக்க போகிறாரு. திமுகன்னு ஒரு கட்சி இனிமேல் இல்லாமல் போகுது. மேபி 2031 திமுக அதிமுக கூட்டணி போட்டு எங்களை எதிர்க்கிறதுனால எதிர்க்கலாம். களத்தில் நான் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். 100% 140 180 சீட் எடுக்கும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. திமுக ஒரு 17 21% எடுக்கும். அதுக்கு மேலே அதுக்கு வராது ஓட்டு. அவங்களுக்கு ஓட் பேங்க் கிடையாது. இந்த எலெக்ஷனில் எல்லா பூத்துலையும் நம்ம தமிழக வெற்றி கழகம் பூத்து நிர்வாகிகள் கடைசி வரை இருந்து வெட்டி மூடி கொண்டு போய் சேர்க்கதனே இருந்துட்டு தான் வந்திருக்கோம். பல்வேறு இடங்களில் திமுகவுடைய அராஜகம் நடந்தது. சைதாப்பேட்டையில் நடந்தது, பாசு முன்னாடியே அடிதடி நடந்தது, சேகர் பாபு கூட பல்லாவரத்தில், இந்த மாதிரி பல்வேறு இடங்கள் நடந்தது. அராஜகத்துக்கு தமிழக வெற்றி கழகம் ஈடு கொடுக்காதுன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. ஒத்தைக்கு ஒத்த நின்னாங்கல்ல. தளபதி சொன்ன ஒரே காரணத்துக்காக கிட்டத்தட்ட 25-30 லட்சம் பேர் ஃபாரின்ல இருந்து ஓட்டு போட்டிருக்கீங்க. எல்லா இடத்துலையும் காலையிலேயே போய் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டீங்க. 12 மணி வரை. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு 1 hour 2 hour மந்தம் எல்லாம் ஆகும். இப்போ இந்த நேற்று பார்த்தீங்கன்னா மந்தமே ஆகலை. ஆரம்பத்துல இருந்து அதே ஸ்பீடு. அவருக்கு பயம். ஏற்கனவே கரூரை விட்டு ஓட விரட்டியாச்சு. கரூரில் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் தமிழ்நாட்டில். சரிங்களா? அவர் விரட்ட போய் தான் அங்கே கோவைக்கே போனார். கோவையிலையும் தோத்துட்டா. ஒரு வேட்பாளரே ஓட்டு போடலைங்கிறது அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு நபர். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பம்பல் கந்தசாமி தாவேகா ஆதரவாளர் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எலெக்ஷன் ஓட்டு போட்டீங்களா? அருமையா. இப்போ கொங்கு மண்டலத்தில் தான் அதிக சதவீத வாக்கு வந்திருக்கு. இதுல செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும் கரூர் போய் வாக்கு போடலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் கோவையோட தெற்குல மட்டும் இருந்தாரு இருக்கு. இதன் பின்னணி என்னவாக இருக்கும்? பயம். எதற்காக? அவருக்கு பயம். ஏற்கனவே கரூரை விட்டு ஓட விரட்டியாச்சு. கரூரில் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் தமிழ்நாட்டில். சரிங்களா? அவர் விரட்ட போய் தான் அங்கே கோவைக்கே போனார். கோவையிலையும் தோத்துட்டா. ஆனால் என்ன ஒரு தவறான முன்னுதாரணமாக அப்படின்னா, ஒரு வேட்பாளரே ஓட்டு போடலைங்கிறது அது ஜனநாயக கடை. அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு நபர். ஆல்ரெடி அவர் தகுதி இல்லாத நபர் தான். அரசியலுக்கே, அதாவது நேர்மையான அரசியலுக்கு தகுதி இல்லாத நபர். இப்போ ஜனநாயக கடமையாற்றலாங்கிறது அவர் எலெக்ஷனை பற்றி நிற்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ ஓட்டு கேட்கறதுக்கோ தகுதி இல்லாத நபர் ஆகிட்டார். போய் ஓட்டு போட்டிருக்கணும்ல. அது மட்டும் இல்லாமல் அங்கே சும்மா பணத்தை வாரி அரைச்சிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம், எவ்வளோ பணம் வாங்கினாலும் அந்த அக்கா என்கிட்ட கேட்ட மாதிரி தான், ஒவ்வொருத்தரும் காசு கொடுத்தா வாங்கிக்கிறாங்க. ஓட்டு அவங்க இஷ்டத்துக்கு தான் போட்டிருக்காங்க. எல்லாம் விசிலுக்கு தான். விசில் ஊத போகுது. 4ஆம் தேதி திமுகவும் அதிமுக பிஜேபி எல்லா கூட்டணியும் விசில ஊதி அமைக்க போகிறோம். ஓகே சார், நீங்கள் சொல்கிற மாதிரி 4ஆம் தேதி விஜய் அவர்களோட அலை அவர் பக்கம் அடிக்கலைன்னா அவரோட மனநிலை என்னவாக இருக்கும்? இல்லை, அந்த கேள்வியே நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். களத்தில் நான் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். 100% 140 180 சீட் எடுக்கும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. திமுக ஒரு 17 21% எடுக்கும். அதுக்கு மேலே அதுக்கு வராது ஓட்டு. அவங்களுக்கு ஓட் பேங்க் கிடையாது. இந்த எலெக்ஷனில் எல்லா பூத்துலையும் நம்ம தமிழக வெற்றி கழகம் பூத்து நிர்வாகிகள் கடைசி வரை இருந்து வெட்டி மூடி கொண்டு போய் சேர்க்கதனே இருந்துட்டு தான் வந்திருக்கோம். பல்வேறு இடங்களில் திமுகவுடைய அராஜகம் நடந்தது. சைதாப்பேட்டையில் நடந்தது, பாசு முன்னாடியே அடிதடி நடந்தது, சேகர் பாபு கூட பல்லாவரத்தில், இந்த மாதிரி பல்வேறு இடங்கள் நடந்தது. இவர்களுடைய இந்த அராஜகத்துக்கு தமிழக வெற்றி கழகம் ஈடு கொடுக்காதுன்னு அவங்க நினச்சிட்டாங்க. ஒத்தைக்கு ஒத்த நின்னாங்கல்ல. நீ என்ன வேணாலும் அராஜகம் பண்ணு, சட்டத்தோட பிடியில் ஒன்று கொடுப்போன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். எல்லா இடத்துலையும் நின்னோம், பண்ணோம்ல. அவன் அராஜகத்துக்கு நாங்கள் ஈடு கொடுக்க மாட்டோம்னு நினச்சிட்டாங்க. இது பணத்துக்காக கூடுற கூட்டம் கிடையாது. இது பதவிக்காக கூடுற கூட்டம் கிடையாது. இது இந்த நாட்டை நேசிக்கிற, தளபதியை நேசிக்கிற மக்கள் கூடின கூட்டம்.
அதனால் இவங்களால் எதுவும் பண்ண முடியாது. இனிமேல் தளபதி தான் அன்டில். ஓகே சார், இப்போ விஜய் அவர்கள் பெரம்பூர்ல இருக்காரு, திருச்சிலேயே இருக்காரு. எந்த தொகுதியில அதிக வாக்குல வெற்றி பெறுவார்னு நினைக்கிறேன்? 2 தொகுதியிலையும் அதிக வாக்குல வெற்றி பெறுவார். எனக்கு தெரிஞ்சு 2 தொகுதியிலையும் அவரை தவிர எல்லாரும் டெபாசிட் போகும் பாருங்க. அவரை தவிர மீதி அனைவருக்கும் டெபாசிட் போகும். கொளத்தூர்லேயே நாங்கள் அவ்வளோ டஃப் கொடுத்துட்ருக்கோம். கொளத்தூரில் ஸ்டாலின் தோற்றால் கூட அதுக்கு நாங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ விஜய் அவர்கள் கொளத்தூர்ல இருந்தால் இன்னும் டஃப் கொடுத்துருக்கலாம்ல நீங்கள்? கொடுத்துருக்கலாம். ஓகே சார், இந்த எஸ்ஐஆரில் தான் அதிக அளவு ஓட்டு சதவீதம் வந்திருக்கு, பெருசாக ஒரு அலைகள் இல்லை, அப்படி இது வந்து நார்மல் தான் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திமுககாரன் வந்து ஒரு கபடதாரின்னு தளபதி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அது இதில் தெரியுது. திமுக எஸ்ஐஆர் வரும்போது என்ன சொன்னது? எல்லா ஓட்டையும் வந்து இவங்க வந்து ரிமூவ் பண்ணுறாங்க, எல்லாருடைய முக்கியமாக வந்து முஸ்லீம்ஸ் ஓட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனால் தளபதி எஸ்ஐஆர் எழுத்தார். தளபதி என்ன சொன்னார்? எஸ்ஐஆர் வேணுமானா வேணும், ஆனால் இவ்வளோ அர்ஜென்சியாக வேண்டாம். 15 நாள் 20 நாள் ஏன் கெடு கொடுக்குறீங்க, ஒரு வருஷம் வைங்க. ஏன்னா அப்போ தான் வந்து முழுமையான ஒரு எஸ்ஐஆர் நடக்கும். இறந்து போனவர்களை டெலிட் பண்ணணுமா? கண்டிப்பாக பண்ணணும். ஷிஃப்ட் பண்ணவங்களுக்கு மாற்றி விடணுமா? கண்டிப்பாக மாற்றி விடணும். டபுள் ஓட் ட்ரிபிள் ஓட்டு இல்லாதெல்லாம் நீக்கணுமா? கண்டிப்பாக நீக்கணும். அதிலெல்லாம் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் தளபதி என்ன சொன்னார்? இந்த டைம் வைக்காதீங்க, நல்ல டைம் கொடுத்து வைங்க அப்படின்னாரு. ஆனால் திமுக கூட்டணி எஸ்ஐஆரே போலி அப்படின்னாங்க. எங்ககிட்ட 2 விதமான எஸ்ஐஆர் அப்ரோச் இருந்தது. ஒன்று, எஸ்ஐஆர் பண்ணுறது டைம் நிறைய வேணும். 2வது, இந்த திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்க அதிகாரிகளை வச்சு பண்ணுறது எந்த அளவு அது கரெக்டாக இருக்குன்னு தெரியலை. 3வது, பிஜேபி எஸ்ஐஆர் பண்ணும்போது அவங்க ஒரு வேலை பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, டெல்லியிலலாம் தான் அது பண்ணாங்க. ஒரே அட்ரஸில் 100 பேர் 200 பேர்லாம் சேர்த்துருவாங்க. எஸ்ஐஆரே வந்து சரி பண்ணுறதுக்கு தான் இவங்க சரி பண்ணுற மாதிரி சரி பண்ணி எல்லாத்தையும் சேர்த்துருவாங்க. பட் இதை எல்லாமே நம்ம மக்கள் ரொம்ப நான் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுனால தளபதியே வந்து வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டார். நாங்கள்லாம் தாவேக்கா தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா பூத்துலேயும் எல்லா வீட்டுக்கும் போய் எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்கிட்டீங்களா, ஃபில் பண்ணிட்டீங்களா, இல்லை நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லி அந்த எஸ்ஐஆருக்கு தனியாக நாங்கள் ஒரு ஆப்பே ரிலீஸ் பண்ணி, எனிவே எஸ்ஐஆரை நம்ம எதிர்க்கிறோம், ஏன்னா அதோட இம்ப்ளிமெண்டேஷன் சரியில்லை, கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம சொன்னது அவங்க கேட்கல. அப்போது அது சரியாக நடக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் செய்து கொடுத்துட்டோம். சரி, இது ஒரு டாபிக். 2வது, எஸ்ஐஆர்னால தான் பர்சன்டேஜ் வந்து கூடியிருக்கு, பெருசாக இல்லைன்றாங்கல்ல. அப்போ எஸ்ஐஆர் வந்தவுடனே உங்கள் ஓட்டெல்லாம் டெலிட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் எங்கே போச்சு? டெலிட் ஆயிடுச்சுன்னா இப்போ எப்படி அதே போலிங் வந்தது? அப்போது இந்நாள் வரைக்கும் நீங்கள் கள்ள ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தீங்க, அந்த கள்ள ஓட்டு போயிடுச்சுல்ல. இவர்கள் வந்து தேவைக்கு வித்தியாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வர எஸ்ஐஆரில் எல்லா ஓட்டும் போயிடுச்சுனாங்க, இப்போ எஸ்ஐஆரில் போன ஓட்டு வந்து இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த எஸ்ஐஆர் போனதுனால தான் ரெண்டும் ஒன்று தானே. இட் மீன்ஸ் ஏற்கனவே இருந்த ஓட்டர்ஸும் இப்போ இருக்க ஓட்டர்ஸும் சேம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ யாரையும் டெலீட் பண்ணல அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? இது வந்து அவங்களுடைய டபுள் கேம். எப்போதுமே அவங்க மாற்றி பேசுகிறது தானே. அவங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா என்ன வேணாலும் பேசுவாங்க. எஸ்ஐஆரை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை இன்னும் நல்லா நடந்திருக்கலாம் டைம் கொடுத்து. 2வது, எஸ்ஐஆரில் தாவேக்கா மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். யாருடைய ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்கும் யாரும் தகுதி இழந்துடக்கூடாது. நம்மளுடைய நண்பிகள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவங்களுடைய வாக்குகளை காப்பாற்றி கொடுங்கன்னு தளபதி சொன்னதுனால தமிழகம் முழுவதும் உள்ள தாவேக்காக்காரங்க ஒவ்வொரு வீட்லேயும் போய் அதை சரி செய்தாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதன் மூலமாக அவங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்ற நம்ம உதவி செஞ்சோம். இது மூலமாக நாங்கள் அந்த வீட்டுக்கும் போய் சேர்ந்தோம். இன்றைக்கி ஓட்டும் பல்காக வாங்கியிருக்கோம், குடும்பமாக ஓட்டு வாங்கியிருக்கோம். நான் உங்களுக்கு பதில் சொல்கிற அதே சமயத்தில் என்னுடைய நன்றியை மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தளபதி சொன்ன ஒரே காரணத்துக்காக கிட்டத்தட்ட 25-30 லட்சம் பேர் வந்து ஃபாரின்லேருந்து வந்து ஓட்டு போட்டிருக்கீங்க. எல்லா இடத்துலையும் காலையிலேயே போய் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டீங்க. 12 மணி வரை. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு 1 hour 2 hour மந்தமெல்லாம் ஆகும். இப்போ இந்த நேற்று பார்த்தீங்கன்னா மந்தமே ஆகலை. ஆரம்பத்துலேருந்து அதே ஸ்பீடு. முன்னாடி உள்ள எலெக்ஷனுக்கும் உள்ள எலெக்ஷனுக்கும் முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் 5 மணிக்கு மேலே பல்காக கூடும். இந்த தடவை அதெல்லாம் கூட விடலை. பல்காக கூடுறது எப்படி கூடும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். 5 மணிக்கு மேலே பூத் கேப்சர் பண்ணிக்கிட்டு நீ 10 ஓட்டு போட்டுக்கோ, நான் 10 ஓட்டு போட்டுக்கிறேன், இந்த கதையெல்லாம் இந்த தடவை நடக்க விடலை. பெரும்பாலான இடங்களில் எங்கேயுமே நடக்கலை. முடிஞ்ச அளவு பல இடங்களில் 5 மணிக்கு மேலே தாவேகாவினரும் திமுகவினரும் கிட்டத்தட்ட மோதிக்கிறது உச்சகட்டமாக இருந்தது. ஏன்னா அவங்க அதெல்லாம் செய்ய முயற்சி பண்ணாங்க. இவங்களெல்லாம் சாதாரணமாக அடித்து விரட்டிடலாம்னு நினச்சாங்க.
தளபதி சிஎம் ஆகணுங்கிற ஒரே ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே இருந்ததுனால நீ எவனா வேணாலும் இரு, அதெல்லாம் பண்ண விட மாட்டோம்னு நின்றுட்டோம். அப்போ அங்கே திமுகவுடைய அந்த திருட்டுத்தனம் வந்து அங்கே நிறைவேற முடியாமல் போயிடுச்சு. இவ்வாறு பல்வேறு விதமான காரணிகளால் தமிழக வெற்றி கழகம் 2026 ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறோம். எப்படி 1977 எம்ஜிஆர் வந்தார், எம்ஜிஆர் கடைசி வரை முதலமைச்சராக இருந்தாரோ, இனிமேல் தாவேகாவின் காலம் தமிழக மக்களின் காலம். தளபதி அவர் இருக்கிற வரை அவர் தான் முதலமைச்சர். இன்னும் 20-30 வருஷம் அவர் தான் முதலமைச்சராக இருக்க போகிறாரு. திமுகன்னு ஒரு கட்சி இனிமேல் இல்லாமல் போகுது. மேபி 2031 திமுக அதிமுக கூட்டணி போட்டு எங்களை எதிர்க்கனாலும் எதிர்க்கலாம். அந்த சூழ்நிலை தான் வரும். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714